இது என்னுடைய ஆசையோ என்னுடைய கனவோ என்னோட லட்சியமோ கிடையாது. முருகர் ஆசைப்பட்டிருக்கிறாரு. அவர் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்ன ஒரு கருவியாக மட்டும் அவர் பயன்படுத்தினார். வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்ம அம்மா பத்துமலை முருகன் ஆலயத்துக்கு முருகப்பெருமானினுடைய தரிசனம் பெறுறதுக்காகத்தான் போயிருந்தேன். அவர் பேசிய அந்த வார்த்தை 100% உண்மை. தெய்வம் நினைக்கணும் தங்கங்களா, இந்நேரம் தேர்ந்தெடுத்து இவங்கனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுக்கணும். மற்றபடி நம்ம விரும்பிட்டோம்னாலோ இல்லை நம்ம ஆசைப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதோ அங்கே நடக்காது. அவங்க விரும்பணும். இன்னைக்கு நான் இந்த ஆலயம் போகிறது கூட அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நான் அந்த ஆலயம் போக முடியும். அதுபோல தான் அந்த ஒரு நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்து, நல்ல குணமுள்ள மனிதரை தேர்ந்தெடுத்து, பொறுமையான ஒரு மனிதர், ஒரு அன்பான ஒரு மனிதர், இறைவனை முருகப்பெருமான அவர் உணர்ந்ததை பேசும்போது ஒவ்வொன்றையும் உணர்ந்திருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பமே. ஏன் தெரியுமா? இது பூர்வ ஜென்ம பந்தம், புண்ணியம். எப்படின்னா இவருடைய தகப்பனார் முத்து நடராஜ சித்தர். அவர் இந்த இவருடைய அதாவது பத்துமலை முருகனுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு மலை குன்று மேலே ஒரு ஆலயம் இருக்குது. அதில் ஒரு 2.5 அடியில் ஒரு முருகனை வச்சு அவர் அங்கே குட்டியாக ஒரு ஆலயம் எழுப்பி அங்கே வழிபாடு பண்ணிட்டு இருந்ததோட தொடர்ச்சி தான் முருகப்பெருமான் அவருடைய பையனை வச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு அதிசயத்தை, ஆச்சரியத்தை நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக உயிரோட்டமாக செஞ்சுருக்காரு. அப்படி தான் சொல்லணும். ஒவ்வொன்றையும் பார்த்து சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம மலேசியா முருகனுக்கும் இங்கே இருக்கிற முருகனுக்குமே வேறுபாடும் அதிசயங்களும் நிறைய இருக்குது. ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பு, உயிரோட்டமான ஒரு அமைப்பில் அவர் கொடுத்துருக்காரு. அதே போல் அவருடைய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த உற்சவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக அருளோட காட்சி கொடுக்குறாரு. மலேசியா முருகனுக்கும் நம்ம இங்கே சேலம் முத்துமலை முருகனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னிங்கன்னா, அங்கே மலேசியா முருகன் ஒரு சட்டை மேற்சட்டை இல்லாத ஒரு அமைப்பில் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தங்க கவசம் போட்டிருப்பார் முருகன். அப்புறம் பஞ்சவர்ண நிறத்தில் பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப விசேஷமாக உயிரோடு, அதான் சொல்கிறேன், மேலோகத்திலேருந்து ஒரு தெய்வம் காட்சி கொடுத்தா எப்படி இருக்குமோ அது போல தான் இருக்குது. அதே போல் அங்கே 140 அடி தான். இங்கே கீழே இருக்கிற பீடங்களோட அமைப்போடு சேர்த்து 146 அடியில் ரொம்பவும் முருகனோட இணைந்து ரொம்பவும் முருகனை உணர்ந்து அந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா வழிபாட்டு முறைகளும் மக்களுக்கு குறையில்லாமல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரீடத்துக்கு பின்னாடி சக்கரம், அது மலேசியா முருகன்கிட்ட நம்ம பார்க்க முடியாது. இங்கே இருக்கிற முருகனுக்கு அதை வடிவமைச்சிருக்காங்க. பாதத்தை தொட்டு வணங்கக்கூடிய தன்மையை கொடுத்துருக்காங்க மக்களுக்கு வழிபாட்டுக்கு. சில இடங்களில் தொடக்கூடாது, உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் முருகனினுடைய அந்த பாதத்தை தொட்டு வழிபாடு பண்ணக்கூடிய அந்த ஒரு அற்புத தரிசனத்தை அவர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய ஒரு மக்களுக்கும் நமக்கும் ரொம்ப பெரிய பாக்கியம், புண்ணியம். அப்புறம் பார்த்திங்கன்னா முருகனுடைய காதில் இருக்கக்கூடிய அந்த குண்டலம் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். அது காற்றுக்கு லைட்டாக அப்படியே ஆடிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு விசேஷமாக, ரொம்ப ஒரு அருளாக இப்படி ஒரு அமைப்பை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். லைட்டாக அப்படியே காற்றுக்கு ஆடிட்டே இருக்கும். எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. இனி போனீங்கன்னா நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏன்னா நம்ம வேலை அபிஷேகம் பண்ணும்போது அதை நம்ம கவனிக்க முடிஞ்சுது. நீங்களும் இதை கவனித்து பாருங்கள். அதே போல் அவர் கிழக்கு பக்கமாக அந்த பக்கமாக அப்படின்னு இல்லை, ஆனால் அவருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த மலை பாருங்கள். அவர் அந்த கோவில் எழுப்பினவர் ரொம்ப விசேஷமாக சொன்னார். நான் அதை பார்த்தேன், எனக்கு காமிச்சாங்க. ரொம்ப விசேஷமாக இருந்தது. முகம், அந்த நெஞ்சு பகுதி, வாய், மூக்கு, இப்படி எல்லாமே ஒரு படுத்திருக்கக்கூடிய இதே முருகன் படுத்திருந்தா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருந்தது. இதெல்லாம் பெரிய பாக்கியம், இறைவனுடைய ஒரு தீர்மானம். அதை யாரை எங்கே எப்படி வச்சு யார் மூலமாக நடத்திக்கணும் அப்படிங்கிறது தீர்மானம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த முத்து நடராஜ சித்தர், அதாவது இந்த கோவில் எழுப்பியவருடைய தகப்பனார் எழுப்பிய முருகன் ஆலயம். அந்த மலை மீது இருக்கக்கூடியது, மயில் இருக்கும் முன்னாடி. உள்ளே ஒரு 2.5 அடியில் ஐயா ரொம்ப ஒரு புன்னகையோடு ரொம்ப அருமையாக இருந்தார். அதை விட சிறப்பு அன்னதானம். ரொம்ப நீட்டாக ஒரு அற்புதமான ஒரு அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார். ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கும்.
முருகனுக்கும் கோடான கோடி நன்றி. இன்னும் இந்த ஆலயம் மேலும் மேலும் சிறப்பு பெற வேண்டி முருகனுடைய தரிசனம் பெற்று திரும்பி வந்த ரொம்ப மகிழ்ச்சி இந்த பதிவு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்.